ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் முதல்ல எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, இது ரிஸ்கியான ஃபீல்ட் ஆச்சு. ரொம்ப ஈஸியாக அன்னன்னைக்கு பை பண்ணி செல் பண்ணாலும் ப்ராஃபிட் பண்ணலாம். இதோடைய நோக்கம் என்ன? இங்கே வந்து கற்றுக்கிட்டா என்ன புதுசாக கற்றுக்க போகிறாங்க? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பண்ணனா இதுலேயும் பணம் பண்ண முடியும். இப்போ பட்ஜெட் வேறு வரப்போகுது. இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த ட்ரேடிங் ஆகட்டும் இல்லை ஷேர் மார்க்கெட்டுக்கு என்ன சேஞ்சஸ் வரப்போகுது? இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்க புதுசாக வரவங்க என்ன விதமான ஒரு முன் ஏற்பாடுகள் பண்ணணும்? ஷேர் மார்க்கெட்டில் இப்போ தான் புதுசாக என்ட்ரி ஆகிறவங்க பிகினர், எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வணக்கம் குமுதம் நேர்களே, வெல்கம் டு த ஷோ. இன்றைக்கி நம்ம யார் இன்டர்வியூ எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சாய் ஷேரிட்டோட ஃபவுண்டர் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் மேடம் தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணம் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. அதுக்கான ட்ரைனிங் எவ்வளோ முக்கியம்? ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் முதல்ல எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, இது ரிஸ்கியான ஃபீல்ட் ஆச்சு. இதில் எப்படி பணம் பண்ண முடியும், பணம் பண்ணுவது எளிதா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா ஈஸி மணி அண்ட் ஆல்சோ இன்ஸ்டன்ட் மணி. மற்ற ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இருக்காங்க, தென் ரியல் எஸ்டேட்டு, கோல்டு, பேங்க்கு, எல்லாத்துலேருந்து தான் நம்ம பணம் வந்து முதலீடு பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதுலேருந்து தான் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. பின்ன எதற்காக ஷேர் மார்க்கெட்டை வந்து தேர்வு செய்கிறாங்க? ஏன் மக்களுக்கு அது வந்து ஒரு பிடித்தமான விஷயமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஆன்சர் தான் இன்ஸ்டன்ட் மணி. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 6 மாதம், அதிகபட்சம் 1 வருஷம், 5 வருடங்கள் வைத்திருந்தால் மட்டுமே நம்ம ஒரு லாபத்தை வந்து கண்ணால் பார்க்க முடியுது. ஆனால் இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் அப்படி கிடையாது. ரொம்ப ஈஸியாக அன்னன்னைக்கு பை பண்ணி செல் பண்ணாலும் ப்ராஃபிட் பண்ணலாம், இல்லை வாங்கி வச்சுருந்தும் ப்ராஃபிட் பண்ணலாம். நிறைய லகுவான முறைகள் நிறைய இருக்குது. ஆனால் இதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் மக்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஒரு சில விஷயங்களை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சில லாபம் பண்ணி கற்றுக்குறாங்க, ஒரு சில விஷயங்களை நஷ்டம் பண்ணி கற்றுக்குறாங்க. மொத்தம் ஏதோ ஒரு வகையில் அவங்க அந்த பணத்தை செலவு பண்ணுறாங்க, அந்த டைம் அதையும் செலவு பண்ணுறாங்க. இந்த இன்ஸ்டியூட்டுக்கெலாம் வர்றதுக்கான அர்த்தம் என்ன, இதோடைய நோக்கம் என்ன, இங்கே வந்து கற்றுக்கிட்டா என்ன புதுசாக கற்றுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக சில விஷயங்களை புதுசாக கற்றுக்குவாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே கிளாஸ் எடுத்திருப்பேன். ஆன்லைன் சார்ட்ஸ் அப்படிங்கிறது இன்ட்ராடே சார்ட்ஸ், இது வந்து உங்களுடைய மின்ட் சாஃப்ட்வேர்லேயே அவைலபிள். ஆஃப்லைன் சார்ட் இஸ் இஓடி சார்ட்னு சொல்லுவோம், அல்லது ஹிஸ்டாரிக்கல் சார்ட். ஸோ 2 விதமான சார்ட் இருக்குது. ஒன்று ஆன்லைன் சார்ட், இன்னொன்று ஆஃப்லைன் சார்ட். ஆன்லைன் சார்ட்டுங்கிறது இன்ட்ராடே சார்ட், காலையிலேருந்து இந்த டைம் வரைக்கும் என்ன மூமெண்ட் அப்படின்னு காட்டக்கூடியது ஆன்லைன் சார்ட்டு. பழசெல்லாம் பார்க்கணுன்னா 1 வருஷமாக எப்படி இருந்தாங்க, 2 வருஷமாக எப்படி இருந்தாங்க, உங்களுக்கு யார் சொல்லுவாள், இவ்வளோ இறங்கிச்சு இவ்வளோ ஏறிஞ்சுலாம் சொல்கிறோம்ல, எதை பார்த்து சொல்கிறோம், இந்த சார்ட்டை பார்த்து தான் சொல்கிறோம். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 80% எந்த இடத்துல வாங்கலாம், எந்த இடத்துல விற்கலாங்கிறக்கூடிய ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதோடைய 100% அக்யூரசி, பட் இட் வில் கிவ் 80% அக்யூரசி. டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் காமன். ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி, ஃபியூச்சர், ஆப்ஷன், எல்லாத்துக்குமே தான் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஐ எம் ஆல்சோ ஏ ட்ரேடர். நான் ஒரு ட்ரேடர், நான் ஒரு இன்வெஸ்டரும் கூட. ஸோ என்ன மாதிரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு காலையில் கூட ஒரு என்கொயரி வருது. அவங்க எடுத்தோடனே ஹைலி அட்வான்ஸ்டு உள்ளக்கூடிய ஒரு ட்ரேடிங் மெத்தடுக்கு போயிருக்காங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும், நீங்கள் எங்கேயாவது கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் இல்லை, ஃப்ரெண்டு சொன்னாங்க, அப்புறம் நிறைய வெளில சேனல்ஸ்லாம் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இருக்கிறதுல அட்வான்ஸ் மெத்தடுக்கு போகிறாங்க, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். அது வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து பேசிக்கலாக முடிச்சுட்டு தான் வரணும். ஆனால் எடுத்தோடனே அங்கே வந்து நின்றதுனால எனக்கு நிறைய லாஸு. இப்போ மறுபடியும் கிளாஸ் பண்ண வரேங்கிறாங்க. அதுக்கு கிளாஸ் பண்ணி கற்றுட்டு அப்புறம் பண்ணியிருக்கலாமே.
எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஒரு ப்ரொபேஷனரி பீரியட்னு ஒன்று சொல்லுவோம். ஒரு 3 மாதம் எங்கேயாவது போய் கற்றுக்கோங்க. நீங்கள் வீட்டிலே கேட்டிருப்பீங்க, பெரியவங்கள்ட்ட கேட்டால் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், உனக்கு அது தெரியுமா, எல்லாம் கற்றுக்கிட்டியா, இல்லை யாராவது செஞ்சவங்கள்ட்ட போய் நீ என்ன பண்ணு, கொஞ்ச நாள் இருந்து கற்றுக்கிட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் மட்டும் அப்படி சொல்கிறதே இல்லை. என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியது, உடனே பை செல். அதையும் நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பண்ணினா இதுலேயும் பணம் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வர்றதுக்கு முக்கியமாக காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் டைமை முதல்ல செலவு பண்ணுறதை நிறுத்திக்கலாம். நிறைய டைம் எடுத்து தான் நீங்கள் கற்றுக்குவீங்க. இங்கே ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு 1 மந்த்லலாம் 1.5 மந்த்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு 80% சொல்லி கொடுத்துட்றேன். அப்போ ஈஸியாக அடுத்தடுத்த நாட்களில் அவங்க செய்யறதுக்கு வசதியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு மெத்தட்ஸ் தெரிஞ்சு பண்ணணும். ஜஸ்ட் லைக் பை செல் அப்படி பண்ணுனா அதுக்கு ஒரு கிளாஸே வேண்டியது இல்லை. ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணுனா அந்த கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிக்கும். ஓ, இதுலேயும் பணம் பண்ண முடியும், ஒருவேளை லாஸ் வந்தாலும் அதை சமாளிக்க முடியும். ஸோ அதனால் இந்த 2 விஷயங்களுக்காக இந்த இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படுது. ஓகே, இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு ரொம்ப பெருசாக க்ரோத் ஆகி நிற்கிது. இப்போ இதுக்குள்ளே வரவங்க என்ன செய்ய வேண்டும்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சமீப காலமாக ஒரு வரலாறு காணாத உயர்வுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட நிஃப்டி 22,000 பாயிண்ட் டச் பண்ணிவிட்டு திரும்பி நிற்கிது. இன்னும் இதுக்கு மேலே போகுமா, இல்லை இந்த சமயத்தில் நான் வரேன்லாமா? இப்போ இங்கே வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த சமயத்தில் தான் என்ட்ரி ஆகிருக்காங்க. மார்க்கெட் வந்து கம்மியான நேரத்தில் வந்திருக்கவங்க பிரச்சனை இல்லை, அடுத்த நாளே என்ன பண்ணிடலாம், இன்வெஸ்ட் பண்ணுங்க, வைக்கலாம். ஆனால் இப்போ வந்திருக்கவங்க அதுக்காக நீங்கள் எப்போ மார்க்கெட் இறங்குமோ நீங்கள் அப்போ தான் நீங்கள் பண்ணணும்னு சொன்னால் நல்லாவா இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு படித்த உடனே என்ன பண்ணணும்னு நினைப்பாங்க, ட்ரேடிங் பண்ணணும், ஒரு பணம் ஏர்ன் பண்ண தான் நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது வந்திருக்கும் போது அவங்களுக்கு சில வழிமுறைகள் சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் இந்த சமயத்தில் எந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணலாம், இப்போ ஃபுல்லாக பல்காக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான உகந்த டைம் இல்லை, அப்படியே பண்ணணுன்னாலும் கொஞ்சம் பிரித்து பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் மறுபடியும் திருப்பி இன்னொரு உயர்ந்த நிலைக்கு வரும். அப்போ நான் இந்த மிஸ் பண்ணிட்டேனே, நீங்கள் வந்து வெயிட் பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. ஏன்னா பீக்கில் இருக்குது, கொஞ்சம் இறங்கினாலும் இறங்க கொஞ்சம் வாங்கிட்டே வருவோம். மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்து திருப்பி மேலே வரும்போது அவங்களுக்கு ப்ராஃபிட்டு வரும். ஸோ அதனால் இந்த சமயத்தில் வரவங்களுக்கு சில மெத்தடாலஜி, சில வழிமுறைகள்லாம் இருக்குது. டே ட்ரேடிங், ரெகுலராக டே ட்ரேடிங் பண்ணுங்கள், அன்னன்னைக்கு முடிச்சிடலாம். மார்க்கெட் எப்படி இருந்தாலும் ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். பல்காக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், அப்படியே பண்ணாலும் பிரித்து பண்ணுங்கள். இந்த மாதிரி அட்வைஸ்லாம் கொடுத்து தான் இந்த சமயத்தில் பண்ண வைக்கிறது. ஓகே, இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் மார்க்கெட் பற்றி நிறைய பேர் நிறைய நியூஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு ஒரு ட்ரேடிங் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக. சோஷியல் மீடியான்னு வரும்போது அதுக்கு வந்து ஒரு இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் செய்யணும்னு கிடையாது. நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது கடைசியாக வரும்போது அவங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் என்ன வருது, அது அவங்க சொன்னதை பண்ணலாமா, இல்லை இவங்க சொன்னதை பண்ணலாமா, இதை ட்ரை பண்ணால் லாபம் வருமா, அதை ட்ரை பண்ணால் லாபம் வருமா, இப்படி பல விஷயங்களை வந்து மைண்டுக்கு எதிர்த்து வந்துட்டு அப்புறமா ஆப்ரேட் பண்ணும்போது எதுவுமே சரியாக வரலையே அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ அதனால் சோஷியல் மீடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம்னு நான் சொல்லலை. அப்படியே ஃபாலோ பண்ணாலும் பலதரப்பட்டதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. யாராவது ஒரே ஒரு சேனல், ஒரே ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் அவங்க வழியாக போனால் தான் எங்கேயாவது ஒரு லூப் உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும், ஒரு ஹோல்டிங் கிடைக்கும். அதை பிடித்து கொண்டு நீங்கள் மெல்ல மெல்ல ஏறலாம். அப்படி இல்லாட்டினா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடாலஜி, டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணும்போது கடைசியாக ரிசல்ட் வந்து அவுட்புட் சரியாக கிடைக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக செலக்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா எல்லாருமே வந்து ஃபுல்லி எல்லா நாலேஜும் தெரிஞ்சவங்க கிடையாது. ஸோ அதனால் நல்லா அனலைஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி வரணுன்னா ஒருத்தங்களை ஃபாலோ பண்ணுங்கள், அதை அப்படியே கண்டினியூ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அதுக்கப்புறம் யூ டிசைட் இட். உங்கள் இன்ஸ்டியூட்டோட சிறப்பு அம்சங்கள் என்ன? என்னுடைய இன்ஸ்டியூட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய இன்ஸ்டியூட்டு சிறப்புன்னு நான் சொன்னேன்னா, முதல்ல வந்து அவங்கள வந்து தியரிட்டிக்கலாக வந்து நாலேஜ் நிறைய கொடுக்குறேன். அப்படி நாலேஜ் கொடுக்கும்போது அவங்களுக்கு முதல்ல அந்த டேர்ம்ஸ்லாம் இங்கே நிறைய இருக்குது. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ரேஷியோஸ், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஸ்பெஷல் டைப் ஆஃப் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட்டு, கரன்சி மார்க்கெட் இதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே நான் அவங்களுக்கு ஃபுல் பேக்கேஜாக தான் சொல்லிக் கொடுக்குறேன். டெய்லி ட்ரேடிங்காக இங்கே கிளாஸ்க்கு வரவங்களும் இருக்காங்க. ஸ்விங் ட்ரேடிங், லாங் டேர்ம் ட்ரேடிங், இந்த மாதிரி பல தரப்பட்ட விஷயங்களுக்கு வந்து நான் இங்கே சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து சொல்லிக் கொடுத்த பிறகு ப்ராக்டிக்கலாக அவங்க செய்ய வைப்போம். லைவாக அவங்க ஒரு 10-15 நாள் செய்யணும். அப்போ அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா தான் அவங்களோட ஓன் அக்கௌண்ட்டில் பண்ண வைக்கிறோம். ஸோ அதனால் ஒரு ஃபுல்லி பேக்கடாக அங்கே ஒன்றுமே தெரியாமல் வர்றவங்கள கூட அவங்கள யாருடைய டிபெண்டன்சி இல்லாமல் பண்ண வைக்கிறது தான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நினைக்கிறேன்.
அது மட்டும் கிடையாது, ஷேர் மார்க்கெட்டு, கமாடிட்டி, கரன்சி 3மே சொல்லிக் கொடுக்குறேன். ஒன்றே ஒன்று தான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. 3 in 1. இது என்னுடைய ஸ்பெஷாலிட்டியாக நினைக்கிறேன். அடுத்தது நான் 3வது பார்த்தீங்கன்னா, இப்போ டிப்ஸ் எல்லாம் எங்கேருந்து வாங்குறாங்க, ரெக்கமெண்டேஷன்லாம் வாங்குறாங்க. அதை இவங்களே எவாலுவேட் பண்ணுற அளவுக்கு நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அது வந்து ஒர்த்து தானா, அதை பண்ணலாமா வேண்டாமா, எப்படி எவாலுவேட் பண்ணுறது, அதை இவங்களுக்கு வந்து நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். டிவி சேனல்ஸ், மேகசின்ஸ் இதெல்லாம் படிக்கும்போது அதில் வர அனாலிசிஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், அதை ஒரு ரிப்போர்ட் மாதிரிலாம் எடுத்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே என்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னே சொல்லலாம். அது இல்லாமல் கெட் டுகெதர், ஆலம்னி மீட்டிங்கு, விமென்ஸ் டே மீட்டிங்கு இதெல்லாம் பண்ணி அவங்க ஷேரிங் த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ், நல்லா பண்ணுறவங்கள அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறது, கொஞ்சம் ஸ்மாராக தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஏன் பண்ணலை, என்ன பிரச்சனைன்னு அவங்கள கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னுடைய இந்த இன்ஸ்டியூட்டோட சிறப்பு அம்சங்கள்னே சொல்லலாம். ஜாயின் பண்ணி 1 மந்த்துக்கு மேலே இருக்கும். மேபி வரும்போது அந்த ஷேர் மார்க்கெட் பற்றி ஓரளவுக்கு தெரியும், பட் ஆனால் ஃபுல்லாக தெரியாது. எனக்கு வந்து அப்புறமா ஃபண்டமெண்டலாக கற்றுக்கிட்டேன். எல்லாமே டெக்னிக்கலாக என்ன அனலைஸ் பண்ணுறது, ஒரு ஷேர் எப்படி வாங்குறது, எதை பார்த்து வாங்கணும் எல்லாம் கற்றுக்கிட்டேன். அப்புறம் இன்டர்நெட் டெய்லி பண்ண ட்ரேட் இருக்குது. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஆப்ஷன், ஈக்விட்டி, கமாடிட்டி எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. எல்லாம் இப்போ ஓரளவுக்கு தெளிவாக இருக்குது எங்களுக்கு. இப்போ தான் ப்ராக்டிகல் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். போக போக நான் தெளிவாகிடுவேன். பட் இப்போதைக்கு எனக்கு ஓகே தான் எல்லாம். இப்போ இதை பற்றி ஒரு கிளாரிட்டி இருக்கும்ல, ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து கேட்கும்போது வந்து அது ஒரு கேம்லிங் மாதிரி ஒரு இது இருந்தது. ஃபஸ்ட்டு நான் வெளியே இருந்து உள்ளே வந்தப்பறம் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே கவர்மெண்ட் அப்ரூவல் தான் எல்லாமே பண்ணுறாங்களே. கற்றுக்கிட்டு பண்ணால் ப்ராஃபிட் இருக்குது. நான் சொல்கிறத வச்சு பண்ணும்போது அது கஷ்டம் தான். அதில் சில விஷயம் கற்றுக்கிட்டு பண்ணால் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த நாள் வர்த்தகம் ஆகட்டும், இல்லை நீண்ட கால முதலீடு ஆகட்டும், இதோட டிஃப்ரென்சியேஷன், இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி இருக்கும்? நாள் வர்த்தகம், டே ட்ரேடிங், இன்னொன்று லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதான் மெயினாக இந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடியது. ஸ்விங் ட்ரேடிங்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு மந்த் வச்சுக்கிறது, 3 months ஒன்ஸ் வச்சுக்கிறது. இங்கே நிறைய டைப் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது. இதில் இந்த டே ட்ரேடிங்கில் வந்து ரிஸ்க்கும் அதிகம், ரிட்டர்னும் அதிகம். ஏன்னா அந்த டைமுக்குள்ளே முடிச்சு ஆகணும். நாம் முடிக்காட்டி மிஷின் ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணிடும். ஆனால் இங்கே நிறைய பேர் கிளாஸ்க்கு வர்றதே அன்னன்னைக்கு முடிச்சுக்கிறது தான். லாபமோ நஷ்டமோ நாங்கள் அன்னன்னைக்கு முடிச்சிடுறோம். ஸோ டே ட்ரேடிங் எங்களுக்கு எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது. லாங் டேர்ம் பிரச்சனையே இல்லை. நாங்கள் சேனல்ஸ் பார்த்தோ இல்லை டிவி சேனல் பார்த்தோ கூட நாங்கள் கம்பெனி செலெக்ஷன் பண்ணிக்கிறோம். ஆனால் அன்னன்னைக்கு முடிக்கிறது தான் எங்களுக்கு என்ன மெத்தடை யூஸ் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கிளாஸ்க்கு வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் டே ட்ரேடிங்கில் ரிஸ்க் அதிகங்கிறதுனால நிறைய முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சுக்கணும். வேர்ல்டு மார்க்கெட்லாம் பார்க்குறது, அப்புறம் சார்ட் முக்கியமாக பார்க்குறது, அப்புறம் இந்த ஸ்டாப் லாஸ்லாம் எங்கே வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் டே ட்ரேடிங்குள்ளே வரணும். லாங் டேர்ம் பிரச்சனை இல்லை. ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான கம்பெனி, நல்ல பேர் போன கம்பெனி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 10 ஷேர் வாங்கினோமா, 20 ஷேர் வாங்கினோமா, அமைதியாக வச்சுட்டு இருந்துடலாம். ஆனால் நாள் வர்த்தகத்தில் தான் உங்களுக்கு ரிஸ்க் அதிகங்கிறதுனால தான் இதுக்கு தனிப்பட்ட முறையில் கிளாஸ் எல்லாம் தேவைப்படுது. இப்போ ரீசெண்டான டேஸ்லலாம் மக்களுக்கு வந்து நாள் வர்த்தகத்தை தான் பிடிச்சிருக்கு. நீண்ட காலம் முதலீடு ஓகே தான், ஆனால் அன்னன்னைக்கு பணம் வந்தால் நல்லா இருக்கும்ல, அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே கிளாஸ்க்கே பெரும்பாலும் வர்றாங்க. இப்போ பட்ஜெட் வேறு வரப்போகுது. இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த ட்ரேடிங் ஆகட்டும் இல்லை ஷேர் மார்க்கெட்டுக்கு என்ன சேஞ்சஸ் வரப்போகுது? பட்ஜெட்டு பொறுத்த மட்டும் எப்போதுமே ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருப்போம். ஏன்னா சில அப்போ தான் அதிகமாக டேக்ஸும் போடுறது, சில ரிலாக்ஸேஷன் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இந்த பட்ஜெட்டு வந்து ஒரு சுமாரான பட்ஜெட்டாக தான் இருக்கும் தேர்தலை முன்னிட்டு. ஸோ நம்ம பெரிய லெவலில் ஒரு சிறப்பான எதிர்பார்ப்புகள் எதிர்பார்க்க முடியாது. பெரும்பாலும் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கேபிட்டல் கெயின் டேக்ஸுன்னு ஒன்று இருக்குது. அந்த டேக்ஸ் வந்து இப்போ வரைக்கும் ஸ்லாபு அந்த எக்ஸம்ஷன் வந்து ஒரு லட்சம் தான் வச்சுருக்காங்க. அதை கொஞ்சம் 2.5 லட்சமாக மாற்றலாமே. இன்னும் 1 லட்சங்கிறது ஈஸியாக வந்துடுது ப்ராஃபிட். ஒரு 2 லட்சமாக மாற்றினாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. லாங் டேர்மை பொறுத்த மட்டும் அதுதான் எதிர்பார்த்து கேட்டுட்ருக்கோம். அதே மாதிரி டைமிங் கேட்டுகிட்டே இருக்கிறோம். 3:30 மணிக்கெலாம் முடிச்சிடுறாங்க. ஏன் நைட்டு வரைக்கும் வச்சுக்கக்கூடாதா? அந்த மாதிரி கமாடிட்டி மார்க்கெட் இப்போ நைட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு புது அறிவிப்புகள் கொடுத்தா நல்லா இருக்குமே. ஸோ அந்த மாதிரி பட்ஜெட்டை ஒட்டி இந்த அறிவிப்புகள்லாம் ஏதாவது வருமானு எதிர்பார்ப்போம். ஜென்ரலாக மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் அவங்க பட்ஜெட்டில் எந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டு செக்டர் வைஸ் அவங்க வந்து அலோகேட் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ டிஃபென்ஸ் செக்டருக்கு அவங்க நிறைய அலோகேஷன் பண்ணாங்கன்னா டிஃபென்ஸ் செக்டர்லாம் ஏற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ரயில்வே செக்டருக்கு எப்போதுமே பட்ஜெட் ஒதுக்குவாங்க. அப்போ ரயில்வே சம்மந்தப்பட்ட கம்பெனிகள்லாம் ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ முன்னாடியே நம்ம வந்து
வந்து ரயில்வே கம்பெனிஸ்களோ டிஃபென்ஸ் கம்பெனிகளோ வாங்கி வச்சோம்னா பட்ஜெட் முடிஞ்சோன்னா கொடுத்துட்டு வெளில வரத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ அவங்க எதுக்கெல்லாம் அலோகேஷன் பண்ணுவாங்க, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஏற்கனவே போன பட்ஜெட்டு தெரிஞ்சு வச்சுட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஷேர்ஸை தான் வாங்குவோம். அதை வாங்கிட்டு சேல் பண்ணுறது உண்டு. ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஷேர் மார்க்கெட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இந்த ட்ரேடிங்கான ட்ரைனிங் தவிர வேற என்ன விஷயங்கள் சொல்லி கொடுக்குறீங்க உங்கள் இன்ஸ்டியூட்டில்? முக்கியமாக ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, அது வந்து டே ட்ரேடிங்காக இருக்கட்டும், லாங் டேர்மாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அது இல்லாமல் கமாடிட்டி மார்க்கெட், ஏன்னா கமாடிட்டி மார்க்கெட்டு ரொம்ப முக்கியமாக இப்போல்லாம் ரீசெண்டான டேஸில் நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஏன்னா ஈவினிங்லேயே உள்ள மார்க்கெட்டு. ஸோ அதனால் அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குறோம். அது இல்லாமல் இவங்களுக்கு இங்கே தேவைப்பட்டால் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பனிங் சர்வீஸ் பண்ணி கொடுக்கறது, அப்புறம் சில ரெக்கமெண்டேஷன்ஸ்னால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு ஏதாவது லாஸ்லாம் வருதுன்னா அதை எப்படி சரி பண்ணுறது, எந்த இடத்துல லாஸ் பண்ணியிருக்காங்க, எதனால் பண்ணியிருக்காங்கன்னு ரிவ்யூ எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் ஃபர்தர் ஃபாலோஅப்ஸு த்ரூ வாட்ஸ்அப் குரூப் மூலமாக நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வருவோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்ன, அது ஏன் அவ்வளோ முக்கியம்? ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது இப்போ கூட பார்த்தீங்க அந்த மாதிரி ஒர்க்கெலாம் பண்ணுறாங்க, இப்போ பண்ண வச்சுருப்பேன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஸோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனி செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஷேர் மார்க்கெட்டில் நிறைய கம்பெனி இருக்குது, கிட்டத்தட்ட 50,000 கம்பெனி இருக்குது. இதில் எந்த கம்பெனி நல்ல கம்பெனி எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த கம்பெனி நல்லதா, இதை விட இது பெட்டரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த கிளாஸ் உங்களுக்கு அந்த அனாலிசிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஷார்ட் டேர்மில் பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னா, அது மாதிரி லாங் டேர்மில் பெனிஃபிட் ஆகணும்னா இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ங்கிறது ரொம்ப முக்கியத்துவமாக கருதப்படுது. அதே மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் அது எவ்வளோ முக்கியம்? டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸில் ஆரம்பித்தேன். டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது எப்போ என்ட்ரி ஆகிறது, எப்போ எக்ஸிட் ஆகிறது அப்படிங்கிறத மெயினாக உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன். அது வந்து அதில் ஃபுல்லாகவே வந்து சார்ட்டு, கால்குலேட்டர்ஸ், இண்டிகேட்டர்ஸ், இந்த மாதிரி செக்மெண்ட்லாம் கவர் ஆகும். ஸோ அது பண்ணுறது மூலமாக இந்த இடத்த வாங்குகிறோமே சரியாக தான் வாங்குகிறோமா, இல்லை நம்ம பீக்கில் இருக்கும்போது வாங்குகிறோமா, இல்லை இறங்கிட்டால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸ். இந்த ஷேர் மார்க்கெட்டும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? நல்ல கேள்வி. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிறதும் ஷேர் மார்க்கெட்டில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. அப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஷேர் மார்க்கெட் தான் பண்ணுறோன்னா எதுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் பண்ணிக்கிட்டு நேராக மியூச்சுவல் ஃபண்டில் போகலான்னு அவங்க நினைக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறவங்க நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பண்ண என்னன்னு நினைக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம ஒரு தனிநபராக இருந்து பண்ணுறது வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்படி தனிநபராக பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஃபண்ட் மேனேஜர். அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல், மற்ற எல்லா விஷயங்களும் தெரிந்து வைத்து மார்க்கெட் அனாலிசிஸ் சொல்லுவோம். தட் மீன்ஸ் வாட் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் வந்து மார்க்கெட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஃபண்ட் மேனேஜர். அப்போ அந்த அளவுக்கு உங்களை எக்யூப் பண்ணிக்கிட்டால் தான் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, இதெல்லாம் பார்க்க முடியாது, ஆனால் நான் ஷேர் மார்க்கெட்டில் தான் பணம் பண்ணணும்னு நினைக்கிறேங்கிறவங்க அந்த மியூச்சுவல் ஃபண்டை அவங்க இருக்கக்கூடிய ஏஎம்சி கம்பெனிஸ் இருப்பாங்க, அவங்கள மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸை அணுகி இவங்க பணத்தவங்க மாதமோ இந்த மாதிரியோ போடுவாங்க. அவங்க தான் அங்கே டெசிஷன் மேக்கிங். அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்காங்களே அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், அவங்க அங்கே ஃபண்ட் மேனேஜர்ஸ், அவங்க டெசிஷன் எடுப்பாங்க இவங்க கொண்டு வர பணத்தை எங்கெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ரிட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது தனிநபராக பண்ணுறதுக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறதுக்கும் வித்தியாசங்கள் வரும். அதே மாதிரி ரிஸ்க்குலேயும் வித்தியாசம் வரும். மூணாவதாக டைம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இன்ஸ்டன்ட் மணி. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு குறைஞ்சது நீங்கள் 6 மாதம் வெயிட் பண்ணணும், 1 வருஷம், 3 வருஷம், சில ஸ்கீம்ஸில் நீங்கள் 3 வருஷம் கம்பல்சரியாக வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் ரிட்டர்னே எதிர்பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லையும் நீங்கள் எந்த ஃபண்டை சூஸ் பண்ணுறீங்க, எந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை யூஸ் பண்ணுறீங்க, அங்கேயும் தேர்வுகள் இருக்குது. சும்மா ஜஸ்ட் லைக் ஒரே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிலாம் இல்லை, அங்கேயும் உங்களுக்கு தேர்வுகள் இருக்குது. நீங்கள் அதையும் நல்லா தேர்வு பண்ணால் தான் அவங்க சொல்கிற அந்த ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்லேயும் இங்கே நிறைய சாய்ஸஸ் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன பண்ணுறோம், எதை தேர்ந்தெடுக்கிறோம், எந்த மாதிரி நம்ம நாலேஜை யூஸ் பண்ணுறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். சேஃப்டிக்காக நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கிறோம், இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுட்டா ரெண்டுலேயுமே பணம் பண்ணலாம். அங்கே ஒரு ஃபண்ட் மேனேஜர் பண்ணுறாரு, இங்கே நீங்களே ஃபண்ட் மேனேஜராக இருக்கீங்க ஷேர் மார்க்கெட்டில். ஸோ நீங்களே ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருவேன். அப்புறமா அதை எவால்வேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் பற்றிய நாலேஜும் கொடுக்குறேன், ஆனால் மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஷேர் மார்க்கெட் பற்றி தான். ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஃபண்டமெண்டல் இந்த டெக்னிக்கல் வந்து ஆரம்பிக்கல, இது ஸ்மால் கிஃப்ட்.
ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பற்றி எப்படி கற்றுக் கொடுத்தாங்க, எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டீங்க இந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம்? நான் யூடியூப் பார்த்து தான் ஜாயின் பண்ணேன். ஓகே. ஆக்சுவலாக நாங்கள் இப்போ தியரி கிளாஸில் இருக்கோம். ஸோ இது எங்களோட 8th டே கிளாஸ். ஸோ என்ன ஷேர் மார்க்கெட்டுன்னா ஒரு அசம்ஷன் இருக்குது, லாஸ் ஆகிடும் அந்த மாதிரி. இங்கே வந்து எங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஷேர் மார்க்கெட் லைக் டெய்லி ட்ரேட், இன்ட்ரா ட்ரேட், டெய்லி ஆப்ஷன் ட்ரேட், என்ன ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், எப்படி ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணலாம், எப்படி அந்த ரேஷியோஸ்லாம் போட்டு இந்த கம்பெனியை நம்ம வாங்கலாம், அந்த மாதிரி சினாரியோஸ்லாம் சொல்லி கொடுத்துடலாம். ஸோ இப்போ ஒரு ஃபியர் இல்லை, இப்போ லாஸ் ஆகிடுமோன்ற ஃபியர் இல்லை, ஸோ பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் ப்ராக்டிக்கலுக்கு இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டிமேட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ண கொடுத்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா 2 செக்டார் தான் எனக்கு நிறையா தெரியும், லைக் ஐடி, பேங்கிங் அந்த மாதிரி. 24 செக்டார் இருக்குது, எல்லாமே எங்களுக்கு புதுசாக இருக்குது, நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது ஆக்சுவலி. ஸோ நல்லா போயிட்டு இருக்கு. ப்ராக்டிக்கலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ட்ரேடிங் பண்ணலான்ட்டு பண்ணியிருக்கோம். இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்க, புதுசாக வரவங்க என்ன விதமான ஒரு முன் ஏற்பாடுகள் பண்ணணும்? எஸ், ஷேர் மார்க்கெட்டில் இப்போ தான் புதுசாக என்ட்ரி ஆகிறவங்க, பிகினர், எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் யார் மூலமாகவும் அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆர்வம், ஏன்னா இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் வரலாறுக்கானதை உயர்வு, நான் அவ்வளோ பண்ணேன், இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன், இப்போ நிறைய இப்போலாம் வருது இல்லையா, அதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு ஆர்வம் வந்துடுது, என்ன பண்ணலாம் நம்மளும் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே அவங்க தான் சொல்கிறது, நீங்கள் முதல்ல இதில் உள்ள விஷயங்கள்லாம் கற்றுக்கோங்க, டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. டேர்ம்ஸ்னால் என்ன, லாங்குனா என்ன, ஷார்ட்னா என்ன, ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கிறோம், பிஇ ரேஷியோனா என்ன, சென்செக்ஸ்னா என்ன, நிஃப்டி எப்படி இம்பேக்ட் பண்ணுது, இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதை அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான், ஒரே ஒரு லாட்டு தான் வாங்குறது. அதை டெய்லி ரெகுலராக 20 நாளைக்கு சிஸ்டமேட்டிக்காக டைமையும் மாற்றாமல் எதையும் சேஞ்ச் பண்ணாமல் ஒரு 20 days பண்ணிவிட்டு வித் டேக் ரிப்போர்ட். அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம், நமக்கு இந்த மார்க்கெட் நல்லா வருமா, நம்ம நல்லா செய்ய முடியுமா, நம்ம போட்ட பணம் அப்படியே இருக்குதா, இல்லை ஓரளவு கொஞ்சோண்டு லாபத்தில் இருக்கா, இல்லை கொஞ்சோண்டு நஷ்டத்தில் இருக்கா, இல்லை மொத்தமாக காலி பண்ணிட்டோமா, என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அடுத்து ஃபர்தராக செகண்ட் மந்த் மார்க்கெட் எங்கேயும் ஓடி போகாது, இன்னும் பல உச்சங்களை தொட காத்துட்டு தான் இருக்குது. அதனால் நம்ம ஸ்டெடியாக நிற்கிற ஒரு 3 மாதம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும், மார்க்கெட் உங்களுக்கு கை வந்துடும். ஆனால் அந்த 3 மாதத்துக்குள்ளேயே உங்களை புஷ் பண்ணும், நீங்கள் இருக்க விடாமல் உங்களை இல்லாத வேலைகள்லாம் காட்டும். ஆனால் அதை தாண்டறதுக்கு எப்படிங்கிறது சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சும் நான் இங்கே கொடுக்கறதுனால ஸ்ட்ரிக்டாக இருக்க வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். லாபத்தை கண்ணில் பார்த்துட்டாங்க, நஷ்டம் வந்தாலும் சரி பண்ணுற டெக்னிக் சொல்லிக் கொடுக்கும்போது அப்போ ஓவராலாக நமக்கு இந்த மார்க்கெட்டில் பணம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இங்கே வர ஒவ்வொருத்தருக்கும் வரணும். அதை வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் வரும். ஸோ எடுத்தோடனே அதிக லாபத்தை பார்க்குறவங்க அதிக நஷ்டத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அவங்களால அப்புறம் மார்க்கெட்டில் தாக்கு பிடிக்கவே முடியாது. ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வரணும். அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸில் அவங்களுக்கு டிமெட் அக்கௌண்ட் சொல்லக்கூடிய அக்கௌண்ட் எல்லாம் உண்டு. பேனு ஆதாரும் லிங்க் பண்ணியிருக்கணும். சில பேர் லிங்க் பண்ணாமல் இருந்தாங்கன்னா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவே லேட் ஆகும். அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வராங்களா அப்படிலாம் செக் பண்ணுவோம். ஸோ ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணி கொடுத்து ஸ்லோவாக முதல்ல செய்ய வச்சு அதுக்கப்புறமா தான் அவங்கள வந்து அவங்களோட ஓன் அக்கௌண்ட்லேயே பண்ண வைக்கிறதுனால இந்த மார்க்கெட்டில் வந்து நல்லா பணம் பண்ண முடியும். ஸோ புதுசாக வர்றவங்க பெருசாக நாலேஜ் கேதர் பண்ணிக்க வரல, இங்கே வந்து தான் நாலேஜை கேதர் பண்ணிக்க போகிறாங்க. அதனால் மற்ற விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இந்த கிளாஸ் மூலமாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன். ஓகே, இந்த ஷேர் மார்க்கெட்டில் போர்ட்ஃபோலியோங்கிறது அது எப்படி இருக்கணும், அதுக்கான டிசைனில் கிரியேட் எப்படி பண்ணுறது? போர்ட்ஃபோலியோ அப்படின்னா ஒரு நீண்ட காலத்தில் வரும்போது இந்த டாபிக் வரும், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டு, போர்ட்ஃபோலியோ அப்படிலாம் சொல்லுவோம். போர்ட்ஃபோலியோனா பலதரப்பட்ட, அது ஷேராக இருக்கலாம், இங்கே டிபெஞ்சர்ஸு, பாண்டு, மியூச்சுவல் ஃபண்டு எல்லாத்தையும் சேர்த்து உள்ளடக்கியது ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நான் ஷேர் மார்க்கெட்னா மேஜராக டீல் பண்ணுறதுனால பல கம்பெனிகளை சேர்ந்து உள்ளடக்கியது ஒரு போர்ட்ஃபோலியோன்னு கொண்டு வருவேன். அப்போ என்னென்ன மாதிரி கம்பெனி வாங்கணும், என்னென்ன செக்டர்ஸில் வாங்கணும், என்னென்ன செக்டர் ஃபாஸ்ட் மூவிங் செக்டரு, அதில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேகரிக்க பேர் போர்ட்ஃபோலியோ. வாங்கின பிறகு அதை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அதை மேனேஜ்மெண்ட் அப்படின்னா எந்த செக்டர் நல்லா போயிட்டுருக்கு, எந்த கம்பெனி ரொம்ப குறைவாக போயிட்டுருக்கு, இதெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஷஃபிள் பண்ணுறது வந்து மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நீண்ட கால முதலீட்டுக்கு வரும்போது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதை எப்படி டிசைன் பண்ணுறது, எப்படி கட்டமைப்பது அப்படிங்கிறதுலாம் நான் உங்களுக்கு கிளாஸில் வந்து வரும்போது விரிவாக சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இந்த கமாடிட்டி ட்ரேடிங் ஆகட்டும், இந்த ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் ஆகட்டும் அப்படின்னா என்ன? நம்ம ஷேர் மார்க்கெட் பற்றியே பேசிகிட்டு இருந்தோம். கமாடிட்டி மார்க்கெட்டுங்கிறது பைஸ் அண்ட் செல் ஆஃப் ப்ராடக்ட்ஸு, கோல்டு, சில்வர், காப்பர், க்ரூட் ஆயில் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி விற்கிறதுக்கு பேர் கமாடிட்டி ட்ரேடிங்னு சொல்லுவோம். அதோடைய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டைமிங் தான், ஈவினிங் வரைக்கும் 11:30 வரைக்கும் இருக்குது. ஸோ அதான் ஒரு பெரிய அட்வான்டேஜாக சொல்லலாம். அது ரொம்ப கம்மியான பொருள் தான், ஒரே பொருளை திரும்பி திரும்பி பண்ணும்போது அது எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது கமாடிட்டி ட்ரேடிங்.
ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது கரன்சி ட்ரேடிங், நாணயங்களை வாங்குறது, அதாவது டாலர், ஈரோ, யென், பவுண்டு, இந்த மாதிரி நாணயங்களை வாங்கி விற்பதுக்கு பேர் வந்து கரன்சி ட்ரேடிங்னு சொல்லுவோம். இங்கே இந்த கிளாஸில் பொறுத்த மட்டும் இந்தியன் கரன்சி, இன்டர்நேஷ்னல் கரன்சி ஒன்று இருக்கும். நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது இந்தியன் கரன்சி. ஸோ ஷேர் மார்க்கெட் மட்டுமே தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் இதை பற்றி விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்போ தேவைப்படுதோ, ஒருவேளை நமக்கு வந்து காம்பன்சேட் பண்ணணும், காலைல லாஸ் ஆயிடுச்சு, அது சரி பண்ணணும்னா எதில் சரி பண்ண முடியும்? ஈவினிங் மார்க்கெட்டில் தான் சரி பண்ண முடியும். எனக்கு கமாடிட்டியாக எனக்கு பண்ணவே தெரியாது அப்படின்னு சொன்னால் எப்படி பண்ண முடியும்? ஸோ கமாடிட்டி ட்ரேடிங்னு அது மாதிரி சொல்லிக் கொடுக்கறதுனால ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி போகிறதுனால அவங்களுடைய கேபிட்டல் என்ன பண்ணாது, நாள் வர்த்தகம் பண்ணுறவங்களுக்கு பெருசாக பிரச்சனையே உண்டு பண்ணாது. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. காரணம் அது வந்து நம்ம இந்தியன் கரன்சியை பொறுத்த மட்டும் ரிஸ்க்கும் கம்மி, ரிட்டர்னும் கம்மி. ஸோ மெயினாக நான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஷேர் மார்க்கெட் ப்ளஸ் கமாடிட்டி மார்க்கெட். இந்த டிரெக்டிவ் ட்ரேட்னா என்ன, அதுக்கான ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கும், இதில் இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன? டெரிவேட்டிவ் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ராக்டில் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ட்ரேடிங். அதில் 2 கேட்டகரி வருது, ஃபியூச்சர், ஆப்ஷன் அப்படின்னு 2 கேட்டகரி. இதெல்லாம் அட்வான்ஸ் டைப். நேர்கள் இதெல்லாம் அட்வான்ஸ் டைப். இதை வந்து முதல்ல பண்ணுறாங்க. இங்கே ரிஸ்க்கு அதிகம், ரிட்டர்னும் அதிகம். ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபியூச்சராக இருக்கட்டும். ஏன்னா எல்லாமே பல்காக வாங்கணும், லாட்டாக வாங்கணும். அப்படி இருக்கும்போது அதுக்கு மற்ற ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல், மார்க்கெட் எல்லாம் தெரிஞ்சால் தான் அங்கே வரணும். ஸ்டார்டிங் எடுத்தோன்னே அங்கே வந்துட்டோம் அப்படின்னா ரிஸ்க் அதிகமாக வச்சு லாஸ் அதிகமாக பண்ணி விட்ரும். ஆனால் நல்லா கற்றுண்டு வந்தோம் அப்படின்னா இது ரிட்டர்னும் அதிகம். அதனால் இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் கிளாஸாகவே நான் இங்கே கொண்டு வரேன். ஏன்னா அட்வான்ஸ் டைப்பு, இதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய டெக்னிக்கல் பொருந்தினா தான் இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் சைக்கலாஜிக்கல் கண்ட்ரோலும் இருந்தால் தான் இதில் ப்ராஃபிட் பண்ண முடியுது. அப்படி இருக்கும்போது இந்த டெரிவேட்டிவ் ட்ரேடிங்கிறத வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு போர்ஷனாகவே வச்சு தனியாக அவங்களுக்கு செப்பரேட்டாக அவங்களுக்கு கடைசி நாள் கிளாஸ்லாம் எடுக்கிறது மூலமாக அதுலேயும் அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது முதல்ல ட்ரையலில் செய்ய வச்சுட்டோம் அப்படின்னா அப்புறம் நல்லா செய்ய முடியும். ஸோ டெரிவேட்டிவ் ட்ரேடிங்கிறது எப்போதுமே வந்து ஒரு ஹை ரிஸ்க்கு, ஹை ரிட்டர்ன் உள்ளது. நேரில் அதை பார்த்து அணுகிறது நல்லது. ஓகே. ஸோ இந்த ட்ரேடிங் பற்றியும் ஆகட்டும், ஷேர் மார்க்கெட் பற்றி ஆகட்டும், நிறைய விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிங்க. அப்புறம் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். நன்றி. நன்றி சார்.